Problem: a circular cylinder can hold 61.6 cc of water if the height of the cylinder is 40 cm and the outer diameter 16 mm. Then the thickness of the material of the cylinder is. இப்போ ஒரு சர்க்குலர் சிலிண்டரில் 61.6 சிசி வந்து வாட்டர் ஹோல்ட் ஆயிருக்குது. இப்போ அந்த சர்க்குலர் சிலிண்டரோட ஹைட் வந்து 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ அந்த சர்க்குலர் சிலிண்டரோட அவுட்டர் டயாமீட்டர் வந்து 16 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சு போகிறோம். இப்போ இன்டர்னல் ரேடியஸை நம்ம லெட் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். லெட் தி இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் பி ஆர்ன்ட்டு. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலானது பைஆர் ஸ்கொயர் ஹச்சா, அதை எழுதியிருக்கோம். பைஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்த சர்க்குலர் சிலிண்டரில் 61.6 சிசி ஆஃப் வாட்டர் வந்து ஹோல்ட் ஆயிருக்குதா, அப்போ வால்யூம் வந்து 61.6 அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 61.6. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பையோட வேல்யூ என்னது 22/7 அதை எழுதியிருக்கோம் இன்ட்டு. இப்போ இன்டர்னல் ரேடியஸ் லெட் ஆர் தான் எடுத்தோம், அதான் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கு 40, அதான் இன்ட்டு 40 ஈக்குவல் டு. இப்போ பாயிண்ட்ல உள்ளதை ஃப்ராக்ஷன் மாற்றிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம் 616/10. இப்போ இன்டர்னல் ரேடியஸ் தானே கண்டுபிடிக்கணும், அதை எழுதியிருக்கோம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு. இப்போ 22/7 40 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 616 × 7/10 × 22 × 40. இப்போ அதை இன்ட்டு பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.49. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.49. இப்போ இது ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 0.7, அதை எழுதியிருக்கோம் ஆர் ஈக்குவல் டு 0.7. அப்போ இன்டர்னல் ரேடியஸ் ஈக்குவல் டு 0.7 சென்டிமீட்டரா. இப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். அப்போ 0.7 × 10 எழுதுவோமா, அதை எழுதியிருக்கோம். அப்போ 7 தானே, அதை ஈக்குவல் டு 7 மில்லிமீட்டர். இப்போ திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் தானே கண்டுபிடிக்கணும், அதை எழுதியிருக்கோம். திக்னஸ் ஈக்குவல் டு, இப்போ அவுட்டர் டயாமீட்டர் வந்து 16 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இப்போ நம்ம அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 16/2 இப்போ 8 மில்லிமீட்டரா. அப்போ அவுட்டர் ரேடியஸ் வந்து 8 மில்லிமீட்டர் தானே, அதை எழுதியிருக்கோம் 8 மைனஸ். இப்போ இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ 7, அதான் -7 எழுதியிருக்கோம். 8 - 7 எவ்வளோ 1. அப்போ திக்னஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.